ஏசியோட தங்கச்சி தானே அவ? ஆமாண்ணே. கூட போறது யாரு? பெரிய லாயர், பேரு அர்ஜுன். அண்ணா போட்டலாமாண்ணா? இப்ப வேணாண்டா. ரொம்ப பேட் டைமாக இருக்குது. எந்த விஷயம் எடுத்தாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது மாமா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துன்னு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது? மாமா நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா. சொல்லு பிரதாபே. நான் கிளம்புறேன். ஏன்னா எங்கே கிளம்புற? இந்த 4 செவத்துக்குள்ளே அரைஞ்சிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அதான் நான் கிளம்புறேன். அப்படி என்ன தலை போகிற வேலை? பணம் வரும்டா. அதுக்கு தானே பொண்டாட்டியை கண்டுபிடிச்சல அந்த குமார் அனுப்பிச்சேன். போனவன் எங்கே போனானே தெரியலையே. இதுக்கு மேலே அவனை நம்பி போதினா இல்லை. அதான் நானே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் போலீஸ்ரா. ஏய் ஜான், இங்க வா. எதுக்கு சார்? விருந்து வைக்கிறதுக்கு. ஏய் கீழே இறங்கி வாடா. என்ன சார் கோச்சிக்கிறீங்க? ஏய் என்னடா திரு முழிக்கிற? உங்களை பார்த்தா ஒரு பயம்தான். ஏய் எல்லாம் எங்களை பார்த்து பயப்படுற ஆளா? சீ கீழே இறங்கி வாடா. என்ன சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அந்த நிமிஷம் தாங்க முடியலப்பா. ஏய் எதுக்குடா வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. கூப்பிடுறானுங்க. நீ டென்ஷன் ஆக பிரதாப்ப. நான் போய் பாட்டு வந்துடுறேன். வாடா வா. வணக்கம் சார். நம்மள தேடி இவ்வளோ தூரம் வந்துருக்கிறீங்க. போலீஸ் என்ன பற்றி விசாரிச்சாங்க? அண்ணனுக்கு 2 பேயின்னு இதை தான் சொல்லுவாங்க போல. போலீஸ் ஒன்றும் தேடி வரல பிரதாப். ஏசி வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்களாம். ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும் என்ன கேட்டாங்க. நான் தான் கடலையாக போகிறதில்ல. அதான் நாகூரான அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். அதுக்குள்ள நீ டென்ஷன் ஆகிட்ட. இந்த லட்சணத்தில் வெளில போகிறேன்னு வேற கிளம்பி நிற்கிறேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத பிரதாப். அந்த குமார் எங்க தேடி கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இன்னும் என் டென்ஷனாக இருக்க. ஏதாவது மேட்ரு உஷார் பண்ணுமா? மேட்ருனா? சரக்கு தான். சரக்கா? கொண்டு வா.
கவிதா வெளியே வரணும்டா. அவளுக்கு வேலை வந்துருச்சு. எப்படிண்ணா? ஏய், என்ன கேள்வி எல்லாம் கேட்காத, கொன்னுருவேன். எப்படி என்னன்னா எனக்கு தெரியாது. எப்படியாவது முயற்சி பண்ணுங்க. அவ இங்க வரணும், புரிஞ்சதா? சரிண்ணே, நீங்க நினைச்சது நடக்கண்ணே. டேய் வாடா. நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. என் தம்பிகளை என்கிட்ட இருந்து அடியோட பிரிச்சுட்ட. இப்ப என் பொண்டாட்டியும் கூட இல்லை, என் புள்ளையும் இல்லை. பிரதாப்பும் இப்ப காணும். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நீ எத்தனை முறை சோதிச்சாலும் நான் ஜெயிப்பேன். பாரு, ஜெயிச்சு காட்டுறேன். உன் மேல சத்தியம். டேய் வாடா ராதா, உக்கார். அப்புறம் என்ன சாப்பிட்ற? டீ, காஃபி? ஒன்றும் வேணாம் எனக்கு. என்ன ஏசி சார் ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாண்டா, சிவா மர்டர் கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. கொலையாளி பிரதாப் எங்கே இருக்கானும் தெரியல. அவனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியல. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? டாக்டர் சிவாவை கொலை பண்றதுக்கு பதிலாக தானே அந்த பூஞ்சோல சிவாவை அந்த பிரதாப் மர்டர் பண்ணா? ஆமாம். அப்போ அவன் மர்டர் பண்ணதா நினச்சிக்கிட்டு இருக்க அந்த டாக்டர் சிவா இப்போ உயிரோடு இருக்கிற விஷயத்த அவன் நாலேஜ் கொண்டு போ. அப்படி கொண்டு போனா அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு பிரதாப் ரெடி ஆவான். அப்சல்யூட்லி. இந்த மேட்ரை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணு. டெஃபினட்டாக வெளியே வருவான். ஈஸியாக பிடிச்சிடலாம். வெரி குட் ஐடியா. இது எனக்கு தோணாமல் போச்சரா. இங்கே பாரு ராதா, எப்பவுமே பிரச்சனையை விலைக்கு வச்சு தான் பார்க்கணும். அப்போ தான் அது கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். நீ என்ன பண்ணுவேன்? அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க. நான் வெளியே இருந்து பார்க்குறேன். அதான் உனக்கு தோணாத விஷயம் எனக்கு தோணிருக்கு. எங்கே போயிட போகிறான்? நீ இதே ரூட்டில் ப்ரொசீட் பண்ணுறா, நிச்சயமாக மாட்டுவான். தேங்க்ஸ் டா மச்சான். நான் இப்போவே கிளம்புறேன். ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஹலோ. யா, ஆமாங்க, நீங்கள் 11 o'clock கோர்ட்டு வந்துடுங்க. அங்கே மீட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய். என்னங்க என்ன பாரு? இன்னைக்கு ஏதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கா உங்களுக்கு? என்னன்னு சொல்லு. ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருந்தா நான் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுறேன். இல்ல, நமக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நீங்க நல்லபடியா ஊருக்கு வந்துட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு வேண்டிக்கிட்டேன். அதான். போலாமே. நான் ஒன்று பண்றேன். ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருந்தா அது நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண சொல்றேன். சரிங்க. ஆமா, எந்த கோயில் பாரு? அடையார்ல இருக்க அம்மன் கோயில். ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. நம்ம வேண்டிக்கிட்டதெல்லாம் அப்படியே நடக்கும். சரி. இருங்க, வந்துடுறேன். ஒரு நிமிஷம் பாரு. என்னங்க? இந்த புடவை நீயும் நானும் பிரிஞ்சிருந்தப்போ நம்ம கல்யாண நாளைக்கு நான் உனக்கு அனுப்பி நீ திருப்பி அனுப்பின புடவை தான். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இந்த புடவை பார்சல்ல வந்ததே பார்வதிக்கு தெரியாது. அதை திருப்பி அமிச்சதே நான் தான். பரவாயில்ல, விடுங்க அத்தை. ஆமா, இந்த புடவை நான் ஹாஸ்பிட்டல்ல தானே வச்சிருந்தேன். நான் தான் தேடி எடுத்தேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு கட்டிக்கிட்டேன். நல்லா இருக்கா? பாரு, நீ எது கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். அத பாத்தீங்களா உங்க பொண்ணோட வைக்கத்தை? இதெல்லாம்
இவ்வளவு நாளா எங்க மூட்டை கட்டி வச்சிருந்தாங்க கேளுங்க. மாப்பிள, நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு. இந்த விஷயத்துல நான் தலையிட தயாரா இல்ல. நீங்களே கேட்டுக்கோங்க. அம்மா தான் போயிட்டாங்களா? இப்ப சொல்லு, எங்க மூட்டை கட்டி வச்சிருந்த? சி போங்க. பாரு, தாம்பத்தியங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுல தான் இருக்கு. இது புரிஞ்சுக்கிட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதுக்குன்னு விளையாடுறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா? சொன்னா நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? எதுக்குடா? கோயிலுக்கு தானே? ரெடி தான். வா. தீர்க்க சுமங்கலி பவா. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி பேருக்கு பண்ணிடுங்க. இல்ல இல்ல, சிவாங்கிற பேருக்கு. என்ன நட்சத்திரம்மா? ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம். புள்ளையோட ராசி நட்சத்திரம்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுத்து. ஆனா ஆத்துக்காரி நன்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்கா. உங்க புள்ளையாண்டா ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ரிஷபராசிஜாத நமகா. ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பவா ஓம் மகா ஓம் சக்தி ஓமாவகா ஓதி ரிஷகா அமிர்தம் பிரம்மா போர்வ அஸ்வரோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே அரண்யே சரம்பியே தேவி நாராயணி நமோஸ்துதே. என்னத்த அபசகுணமா விளக்கு அணைஞ்சிடுச்சு? வெளிநாட்டுக்கு போன மாமாக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? ஒன்றும் பயப்படாதீங்க. தீபம் அணிஞ்சு போறதோ தேங்காய் அழுகி போறதோ கெட்ட சகனம் இல்லை. பலமா காத்து வீசினால்தான் தீபம் அணிஞ்சு போச்சு. எல்லாத்துக்குமே நம்ம மனசுதான் காரணம். கொஞ்சம் இருங்கோ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே சிரம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நானாவித மந்திரம் சமர்ப்பயாமி. இந்த மீனா இந்த தட்டுல போடு. சர்வாபீஷ்டரஸ்து சுமங்கலி பவஹ. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சிவா, பார்வதி, வினோத். அவ்வளவுதானே? இல்ல சாமி, இன்னும் 2 பேரும் சேர்க்கணும். சொல்லுங்க. சோமசுந்தரமோ நாகலட்சுமியோ? சோமசுந்தர நாகலட்சுமி நாமதேசிய சிவா பார்வதி நாமதேசிய குடும்பானாம். ஓம் சத்யாம்பரம் விஷ்ணு மறந்தான் கண்ணில் நீரை
கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னை அல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே